ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட பரிசுத்தமான நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலையில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறது. நாடு உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். ஆமென். பொறுமையினால் தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிற நல்ல நாட்களாய் இது மாறுவதாக. லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் பொறுமையை குறித்து இயேசு சொன்ன வசனத்தை வாசிக்க கேட்கலாம். உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்துக் கொள்ளுங்கள். உங்கள் ஆத்துமாக்களை காத்துக் கொள்ளுங்கள். லூக்கா 21:19. லூக்கா 29:19 பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்துக் கொள்ளுங்கள் இயேசு சொன்னார். அநேக நேரத்தில் பொறுமை இழக்க வைக்க குடும்பத்துக்குள், வியாபாரத்தில், நண்பர்களுக்குள், சமுதாயத்தில் மனிதர்கள் வந்து விடுவார்கள். நம்ம பொறுமையாக தான் இருக்குன்னு நினைப்போம். ஆனால் நம்ம பொறுமையை இழக்கிற மாதிரி சம்பவம் வந்துடும். ஒரு உண்மை சம்பவம் உண்டது. ஒரு பரிசுத்தவான் தன்னுடைய சாட்சி புத்தகத்தில் எழுதியிருந்தால் வாசித்தேன். ஆண்டவர் அறியாத குடும்பத்திலிருந்து அந்த சகோதரி ரட்சிக்கப்பட்டார்கள். பயங்கர எதிர்ப்பு, பரியாசம், நிந்தை, அவமானங்கள், குடும்பத்தில் எதிர்ப்பு. ஒரு நாள் சத்தியத்துக்கு ஒப்பு கொடுத்து ஞானஸ்தானம் பெற்றார்கள். திடீரென்று காதல புதுசாக செய்தி வருது, உன் கணவனுக்கும் ஒரு பெண்ணுக்கும் தொடர்பு ஏற்பட்டுவிட்டது. அந்த சகோதரி பொறுத்து கொண்டார்கள், சகித்துக் கொண்டார்கள், கணவனை நேசித்தார்கள். ஆனால் மனைவிடத்தில் மிருகத்தனமாய் நடப்பான். நாளுக்கு நாள் அவன் தொடர்பு வெளியே தெரிய துணிகரமாக இந்த பெண்ணை வெட்டி கொண்டு வந்துட்டான். பெண்ணை வீட்டிலே தங்க வைத்தான். இந்த சகோதரி தன் கணவனுக்கும் சமைத்து அவளுக்கு சமைத்து போட்டு ஒரு வேலைக்காரியை போல நடத்தப்பட்டாள். யாரும் ஏற்றுக்கிட முடியாது. ஆனா அந்த சகோதரி பொறுமையோடு ஜெபம் பண்ணிட்டே இருந்தாங்க. ஒரு நாள் திடீரென்று நல்ல உத்தியோகஸ்தன், அவனுடைய வேலையில டிரான்ஸ்பர் வந்தது. இவளுக்கு இந்த புதிய தொடர்பு வைத்திருந்தவளுக்கு அவனோடு கூட போக முடியாத அளவுக்கு பிரச்சனை. 2 பேருக்கு மனஸ்தாபம் ஏற்பட்டு பிரிந்து போய்விட்டாள். அந்த சம்பவத்தில் அவன் திடீரென்று உடைந்து பாவ மன்னிப்பு பெற்று அழ ஆரம்பித்தான். ஐயோ, நான் என் அருமை மனைவிக்கு நான் இவ்வளவு துரோகம் பண்ணேன், ஆனா அவன் மன்னிச்சு என்னை நேசித்தாள, இவ்வளவு பொறுமையா இருந்தாள்னு சொல்லி பாவ அறிக்கை பண்ணி அவன் ஆணுடைய பிள்ளையாய் மாறினான். அவனுடைய பொறுமையினால் அவருடைய வாழ்வு ஆசீர்வதிக்கப்பட்டது. உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? சில நேரம் பிள்ளைகள் காரியத்தில் பொறுமை இழந்து விடுகிறோம். ஸ்தோத்திரம். புருஷன் காரியம், மனைவி காரியத்தில் பொறுமை இழந்து விடுகிறோம். பெற்றோர் சிந்தனை பொறுமை இழந்து விடுகிறோம். பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்துக்கொள்ளுங்கள் என்று லூக்கா சுவிசேஷத்தில் இயேசு தெளிவாய் சொல்கிறார். கடைசியா ஒரு வார்த்தையை வாசிக்க கேட்கலாம். சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடியற் காலத்திலே களிப்புண்டாகும். 30 சங்கீதம் 5 சங்கீதம் 30:5 சாயங்காலத்துல அழுகை தங்கும். ஆமென். காலையில ஸ்தோத்திரம், களிப்பு, மகிழ்ச்சி உண்டாகும். ஒருவேளை இப்படி வாழ்க்கை அநேக பிரச்சனையோட பொறுமையா இருங்க. ஒரு இரவு மாறப்போகிறது, ஒரு விடியல் வரப்போகிறது. ஆமென். இது முடியட்டும், அது விடியட்டும். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. பொறுமையா இருங்க. யாக்கோபுல வாசிக்கிறோம்ல, யாக்கோபின் பொறுமை குறித்து கேள்விப்பட்டிருக்கீங்களே, அது முடிவையும் நிதானித்திருக்கிறீர்களே. யாக்கோபுல எழுதுறார். யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு எழுதுறார். வாசிக்கலாம் அந்த வசனத்தை. யோபுவின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறோம். அதனுடைய முடிவையும் நிதானித்திருக்கிறோம். முடிவு என்ன? இரட்டிப்பான ஆசீர்வாதம். 10 பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்தார். எந்த இடத்துல தலை குனிந்தார் அதே இடத்துல கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஒருவேளை இந்த வருஷத்துல ஆரம்ப நாட்களை பொறுமை இழந்து நிறைய பிரச்சனை ஏற்பட்டுச்சா, இந்த வருஷத்துல ஒத்துக்கொள்ளுங்க, ஆண்டவரே எனக்கு பொறுமையை தாரும் என்று. பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் ஆசீர்வாதமா இருப்பீங்க, உயர்த்தப்படுவீங்க, கனப்படுவீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? பரலோக பிதாவே, பரிசுத்த பிள்ளையாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். நாங்கள் பொறுமை இழந்து சில பிரச்சனையை எங்கள் வாழ்க்கையில சம்பாத்தியம் பண்ணது போதும். பொறுமையினால் ஆத்துமாக்களை காத்துக்கொள்ள கிருபைதான். நன்மை கிருபை பிள்ளைகளை தொடரட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நாளை உங்களை சந்திக்கிறேன். அதோட அன்பு கிருபைகளை தாங்குவதாக. God bless you. Have a nice day.